சப்பாத்திக்கு இந்த எம்டி சேனலாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்போவாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் புரோட்டாக்குனா சால்னா ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு காமூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து சால்னாக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு